இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு தான் 10 லட்சம் கொடுக்குறாங்க. வீரமா ஜல்லிக்கட்டுல இறங்கி மாட்டுல நெஞ்சில குத்து வாங்கி சாகுறோம், எங்களுக்கு தான் வெறும் 3 லட்சம். அவனேவான ஜல்லிக்கட்டுல நம்ம தம்பி நவீன இறந்து போயிட்டான். அவன் உடலை வாங்குறதுக்காக வந்திருக்கோம். நம்ம இந்த கோரிக்கை தான் வச்சிருந்தோம், நிவாரணம் வேணும், அரசு வேலை வேணும், அந்த கோரிக்கை வச்சிருந்தோம். வச்சு நேற்று போராட்டம் பண்ண, அறவழியில போராட்டம் பண்ண நல்லபடியா. அதனால இப்ப நிவாரணம், குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்கு மாநகராட்சியில வேலை தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் இப்போ உடலை வாங்க வந்திருக்கோம், நவீன் தம்பி உடலை வாங்க வந்திருக்கோம். இந்த ஜல்லிக்கட்டை பற்றி நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இனி வரும் காலங்களில் ஜல்லிக்கட்டில் மாடுபிடி வீடு எல்லாத்துக்கும் காப்பீட்டு போட்டு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். காப்பீடுங்கிறது கண்டிப்பான முறையில் செய்யணும் அரசு, கவர்மெண்ட்டு. இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு தான் 10 லட்சம் கொடுக்குறாங்க. அதுதான் இருக்கு. நான் மாடுபிடி வீரமாக ஜல்லிக்கட்டில் இறங்கி மாட்டில் நெஞ்சில் குத்து வாங்கி சாகுறோம், எங்களுக்கு தான் வெறும் 3 லட்சம். குடிச்சிட்டு சாகுறவங்களுக்கு 10 லட்சம். வீரமாக ஜல்லிக்கட்டில் அதுவும் கவர்மெண்ட் நடத்துகிற ஜல்லிக்கட்டு, அதில் சாகுறவங்களுக்கு வெறும் 3 லட்சம் தான் கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா கொஞ்சம் குடும்பத்துக்கு நல்லா. ஏன்னா ஜல்லிக்கட்டில் மாடு பிடிக்கிற எல்லாருமே வறுமையின் கொண்டு கீழே உள்ளவங்க. அரசு வேலை, ஆமாம் அரசு வேலை. அப்போ இருந்து நாங்கள் 10 வருஷமாக கேட்டுட்டு தான் இருக்கோம். எல்லாமே பேட்டி எடுக்கிறப்ப தான் சொல்லி தான் கவர்மெண்ட் வேலை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். இது கொஞ்சம் அரசு முன் இது என்னன்னு பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். 3 ஊர் நடக்கக்கூடிய இந்த உலக பொருள்மிக்க ஜல்லிக்கட்டு அரசு சிறப்பா அனைத்து விதமான பாதுகாப்பு ஏற்பட எல்லாத்தையும் சிறப்பா பண்றாங்க. அதுல இந்த வீரர்களுக்கு நம்ம காலை உரிமையாளர்களுக்கு வேற என்னென்னலாம் பண்ணணும்? அதாவது வீரர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குறாங்க. அதாவது மிலிட்ரி நடைமுறைப்படுத்துற மாதிரி இந்த அரசாங்கம் ஃபிட்னஸ்ல இருந்து உடல் தகுதி அனைத்தையுமே பூராமே செக்அப் பண்ணி உள்ள அனுப்புறாங்க. ஆனா வீரர்களுக்கு இங்க மாடுபிடி களத்துல வாடிவாசல் இருக்கப்ப மாடு குத்ததான் செய்யும். அந்த மாடு குத்துறதுக்கு உண்டான மருத்துவ வசதிகள் எதுவுமே செஞ்சதில்லை. இன்னைக்கு அதிநவமான சரி பாத்தீங்கன்னா ஒரு கண்டனர்லேயே எல்லா வசதியுமே அங்கேயே ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரிலாம் பண்ணலாம். இவங்க ஒரு கண்கடைப்பா என்ன சொல்றாங்க, முதல் உதவி ஆம்புலன்ஸ் மட்டும் பாட்டிட்டு ரொம்ப அதிகமா காயப்படுறவங்க என்ன சொல்றாங்க, பெரியாஸ்பத்திரிக்கு அவங்களுக்கு இது இல்லாம போயிடுது. உயிரிழப்புக்குரிய சூழலுக்கு அவங்களுக்கு மருத்துவ வசதி அதிகமா ரொம்ப கட்டுப்பாடா வைக்கணும். அதுபோல இந்த மாடுபடி வீரர்கள் இந்த மாதிரி அரசு நடத்துறப்ப இது பலமுறை இந்த ஜல்லிக்கட்டை அரசு நடத்தி இருக்கு. இந்த நிகழ்வுகள்லாம் வரும். இப்படி ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டா என்ன செய்யலாம்னு சொல்லுவோம். நாங்க நேரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாலை மறியல் போராட்டம் பண்ணி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காத்திருப்பு போராட்டம் பண்ணி எங்களோட கோரிக்கையை சொல்லி இந்த அரசினை தெரியப்படுத்துது. அதுக்கப்புறம் 3 லட்சம் ரூபாய் இந்த அரசு அறிவிக்கிறாங்க. தம்பி சொன்ன மாதிரி கள்ளச்சாராய சாவுக்கு உடனே குறிச்சு சேர்த்தா 10 லட்சம் இந்த அரசு அறிவிக்கிறது. இந்த தமிழரின் பாரம்பரியமான விளையாட்டை பாதுகாக்க வாடிவாசல் தண்ணி உயிரை 1 மணி நேரம் 12 மணிக்கு போனா 1 மணிக்கு அவனோட உயிர் இருக்குமா என்னன்னு தெரியாது. உயிர் சமமான துச்சமா மதிச்சு இந்த தமிழரின் பாரம்பரியமான விளையாட்டை பாதுகாக்க மாடு பிடிக்க போறாரு. அவங்களுக்கு இந்த அரசு முன்னக்கூட்டி ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி உயிர்ந்தவங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் வழங்கலாம். இது மட்டும் இல்ல, இந்த நவீன இழப்பு இதோட கடைசியா இருக்கணும். இனி வரும் காலங்கள்ல மாடுபிடி வீரர்களுக்கு முறையா 10 லட்சம் இன்சூரன்ஸ் கண்டிப்பா வழங்கணும்.
அது ஒன்டே இன்சூரன்ஸ் கூட அன்னைக்குள்ள ஒன்டே அவனியாபுரம் ஒன்டே இன்சூரன்ஸ் பாலமேடு சொல்லி அந்த ஒன்டே இன்சூரன்ஸ் கூட இவங்களுக்கு எப்படி டோக்கன் கொடுக்குறாங்க, டோக்கன் கொடுக்குறப்பயே அந்த இன்சூரன்ஸை வழங்கி இவங்களை வாடிவாசலுக்கு அனுப்பணும்னு இந்த அரசுக்கு வந்து தாழ்மையான கருத்தா வைக்கிறேன். அது போக உயிரிழந்த வீரர்களுக்கு அவங்க குடும்ப சூழல் கருதி அவங்களோட மனைவி அல்லது அவங்களோட பொதுமக்கள் தவிக்காத வகையில ஏதாவது வந்து அரசு சார் வேலைகளை அவங்களுக்கு பணி கொடுக்கணும்னு இது எங்கள் கோரிக்கையா பல வருஷமா நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா இதை வந்து அப்பப்ப உயிரிழப்பு ஏற்படும் போது உடனே கூப்பிடுறாங்க, பேசுறாங்க, காம்ப்ரமைஸ் பண்றாங்க, சமாதானப்படுத்துறாங்க. இதை வந்து கவனக்குறைப்பு இல்லாம செய்யறாங்க. இது இந்த வீரர்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இவங்க வாழ்வாதாரத்தை இழந்து இவங்க குடும்பம் தவிக்குது. ரெண்டாவது இவங்க வந்து இந்த தமிழரின் பாரம்பரியங்காக தான் வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து இவங்க வந்து இவங்க உயிரை பணைய வச்சு மாடு பிடிக்கிறாங்க. வெறும் பார்வையாளராக இருக்காங்க, எல்லாமே இது பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு பிரைஸுகள் பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வழங்குறாங்க. இந்த வீர உயிர்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இவங்க இறந்ததுக்கு அப்புறம் மாடு பிடிச்சா பிரைஸ் தரன்றீங்க, நாளைக்கு குடும்பம் இறந்துச்சுன்னா எத்தனையோ இன்னைக்கு வந்து ஒரு கம்பெனிகள்லாம் பிரைஸ் வழங்குதுல, அந்த நிர்வாகம் கிராம நிர்வாகம் வாங்குது. அது மாதிரி இந்த மாதிரி உயிரிழந்தவங்களுக்கும் ஒரு தனி தொகையை ஒதுக்கி இந்த உயிரிழப்பு ஏற்பட்டால் இந்த தொகையை கொடுக்கப்படும் நான் முன்னக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு அறிவிக்கணும்னு தாழ்மையுடன் கருத்தா தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று நம்மளுக்கு அதே மாதிரி நேற்று இந்த நிவாரணம் அரசு பணி இதெல்லாம் வழங்கணும்னு சொல்லி கோரிக்கையில வச்சு முன் வச்சு நீங்க போராட்டத்தில் ஈடுபட்டீங்க. நேற்று வந்து ஒரு 3 லட்சம் தரம்னு சொல்லி தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்காங்க. இப்போ நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? அதாவது வந்து இதுக்கு முன்னாடி எத்தனை உயிரிழப்பு இந்த ஜல்லிக்கட்டு வீரர்கள் இறந்திருக்காங்க. ஆனா இதனால வரையும் தமிழக அரசு அறிவிச்சதா சரித்திரமே இல்லை. இதான் முதல் முறையா நாங்க காத்திருப்பு போராட்டம் பண்ணி அழுத்தம் கொடுத்ததுனால அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல மாடுபிடி வீரர்கள் யாரும் போகாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்ததுனாலதான் இந்த முதல் முறையா இந்த அரசு வந்து 3 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கு. இந்த 3 லட்சம் ரூபாய் நிதியை பத்தாது, இதை 10 லட்சமா உயர்த்த வேண்டும். நிரந்தரமான நிதி அந்த ஜல்லிக்கட்டு வீரர்கள் யாரு வாடிவாசல்ல இறந்தாலும் 10 லட்சம் சொல்லிட்டு ஒரு நிர்ணயமா வந்து வைக்கணும். அப்பதான் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். தன்னம்பிக்கை வந்து நாங்க வந்து வாடிவாசல் போய் காளையை பிடிக்கிற கொண்டு இது இருக்கோம். அது போக வருங்காலங்கள்ல அவங்களுக்கு வந்து காப்பீடு வீரர்களுக்கு காப்பீடு வழங்கணும்னு சொல்லி சொல்றேன். ரெண்டாவது அதை ஒரு அந்த அரசு என்ன செய்யணும்னா ஒரு ஜிஓவா அறிக்கையா வந்து வெளியிடணும்னு சொல்லிட்டு இதன் வாயிலாக நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த கோரிக்கையை ஏற்று நாங்க வந்து இன்னைக்கு வந்து அவர் மாவீரன் நவீன் இன்னைக்கு நல்லடக்கம் செய்யறோமா ஏற்பாடு இருக்கோம். இது நவீனோட முதல் கட்ட துவக்கம். இனி வருங்காலங்கள்ல வந்து நாங்க இந்த இதுக்காண்டி பல போராட்டங்களை, பல காத்திருப்பு போராட்டங்களை, பல ஜல்லிக்கட்டு மாடுகளை வச்சு போராட்டங்களை வந்து நாங்க செய்ய வந்து முன்வருவோம்னு இது மூலமா தெரிவிச்சுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.